நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சபாஷ் சபாஷ், நீங்களா கடவுள் ஆயிட்டீங்கய்யா. சரி சொல்லுங்க, இந்த கடவுள் அவங்க 2 பேரோட வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்திருக்காரு? அவங்க 2 பேரும் எங்க? இத பார்ப்பா, எங்களுக்கு மாய மந்திரம்லாம் எதுவும் தெரியாது. ஏதாவது மந்திரம் சொன்னதோ அந்த பொண்ணு பையனும் உன் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு. உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லவா, ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். உண்மை தானா வெளியில வந்துடுச்சுல்ல? எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் அந்த பொண்ணையும் பையனையும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. மரியாதையை சொல்லிடுங்க, இல்லனா. டேய் தம்பி, இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. அந்த பையனையும் பொண்ணையும் சந்திக்கணும்னு நினைச்சேன்னா நேரா பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா நாங்க தான் அவங்கள மறைச்சு வச்சிருக்கோம். உங்களால வேற என்ன பண்ண முடியும்? அந்த 2 வாயிலா பூச்சிகளையும் அடிச்சு கொடுமைப்படுத்த மட்டும் தானே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். என்கிட்ட பேச வாயும் இருக்கு, அடிக்க கையும் இருக்கு. உங்கள யாருக்காவது தைரியம் இருந்துச்சுன்னா என் மேல கை வச்சு பாருங்க, பார்க்கலாம். இன்னைக்கு இந்த தம்பிக்கு நம்ம யாருங்கிறத காமிச்சே ஆகணும். நம்ம கிராமத்தோட சம்பிரதாயம் என்னங்கிறதையும். உனக்கு தைரியம் இருந்தா எங்க கண்ணுக்கு நேரா பார்த்து சொல்லு, நீ இப்ப என்ன சொல்ல வர்றன்னு சொல்லு. அண்ணே வேண்டானே, வாங்க இங்க இருந்து போலாம். நாம இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியில்லை. சொன்ன கேளுங்க, வாங்க போலாம். என்ன ஜெகதீஷ் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். உங்க எல்லாரோட மூளையும் சுத்தமா மழுங்கி போயிடுச்சியா? உங்களை மாதிரி இருக்கிற சில பேரால நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கெட்ட பேரியா. முக்கியமா உங்களை மாதிரி ஆளுங்களால. இவன் அதிகமா பேசுறான். இவன் இங்க இருந்து அடிச்சு விரட்டுங்க.
ஆதி ஆதி எதிரி 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 எதிரியா என்னாச்சு உனக்கு எதிரி ரொம்ப அடிபட்டுச்சா அவங்க ரெண்டு பேரும் எங்கடா வச்சிருக்கீங்க ஆதி விட்டுறாதீங்க ஆதி சொல்றத கேளு நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு ஆதி ஆதி ஒரு நிமிஷம் சும்மா இரு நான் பாத்துக்கிறேன் ஜெகதி இவனை கூட்டி போய் கார்ல உட்கார வை பாத்து ஜாக்கிரதை ஹலோ நான் தான் பேசுறேன் என்ன ஆதி எப்படி இருக்கா பெரிய காயெல்லாம் ஒண்ணும் படலையே அவனை என்கிட்ட பேச சொல்லுங்க தேவயானி இந்த மாதிரி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்கறத விட்டு ஆதி என் கூட தான் இருக்கான் நல்லபடியா இருக்கான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அவனை டாக்டர் கிட்டயா எதுக்கு இப்பதான் பெருசா எதுவும் காயம் படலன்னு சொன்னீங்க ஆனா இப்ப என்னடானா அவனை நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க ஆதி எப்படி இருக்கா இங்க பாருமா அவனுக்கு சின்ன காயங்கள் தான் பட்டிருக்கு இருந்தாலும் டாக்டர் கிட்ட ஒரு முறை காட்டிறது நல்லது இல்ல பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல என்னாச்சு என்னாச்சு ஆதித்யாக்கு என்னாச்சு யாரு ஃபோன் பண்ணாரியா ஆதித்யாக்கு ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன சண்டையில ஆதித்யாக்கு சின்ன சின்னதா ஏதோ காயம் பட்டிருக்கான் அவ்வளவுதான் பிரியா ஆதி ரொம்ப நல்லா இருக்கான் நீ எதுக்கும் கவலைப்படாத இவர்தான் ஆதி கூட இருக்காரே சரியாயிடும் நான் ஆதித்யாவை இப்பவே பாக்கணும் பிரியா சொன்னா கேளு ஆதித்யாக்கு ஒண்ணு இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் பிரியா ஆதித்யா கூட மாமா இருக்கார்ல நீ எதுக்கும் கவலைப்படாத இல்லம்மா நான் ஆதித்யாவை இப்பவே பார்த்தாகணும் நான் ஆதித்யா கிட்ட போகணுமா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க சரிம்மா சரி கூட்டிட்டு போறேன் ஆதி எங்க இருக்கான் ஆதி இந்த நேரத்துல ஏன் பிரியா இங்க வந்திருக்க இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இத கொண்டு வச்சிருங்க நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க தனியா போன ஆதித்யா யாரையாவது கூட கூட்டிட்டு போக வேண்டியது ஒண்ணும் இல்ல சின்ன ஃபிராக்சர் தான் பிரியா வேற ஒண்ணும் இல்ல ஆதித்யா அப்பாவோட போன் வந்ததும் நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் நீ தனியா போயிருக்க கூடாது ஆதித்யா அவன் உடம்புல பட்ட காயத்தை விட மனசுல பட்ட காயம் தான் அதிகமா இருக்கு என் பையன் ஆதி மனசளவுல முழுசா உடைஞ்சு போயிட்டான் அந்த பொண்ணு பையனோட நிலைமைக்கு இவன் தான் முழு காரணம் நினைச்சிட்டு இருக்கான் நாம எல்லாரும் சேர்ந்துதான் அவன் மனசை தேத்தி ஆகணும் ஆதி அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா சாதாரண காயம்தாம்மா ஆதி ஆனா அந்த பொண்ணும் பையனும் எங்க இருக்காங்கன்னு தெரியலமா அவங்க என்ன முழுமையா நம்பியிருந்தாங்கம்மா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நான் வாக்கு கொடுத்திருந்தேம்மா இங்க பார்க்கண்ணா நடந்த எல்லாத்துக்கும் நீ எப்படி காரணமாக முடியும் அந்த சம்பவத்துல உன்னோட தப்பு எதுவும் இல்ல இல்ல டாடி என்னால ஒண்ணும் பண்ண முடியல அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சேன் ஆனா முடியல டாடி என்னால அவங்கள காப்பாத்த முடியல ஆதி கொஞ்சம் அமைதியா இரு எதுக்கும் கவலைப்படாத உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணல அடுத்து என்ன பண்ணணும்னா நல்லா யோசிச்சு தெளிவா பண்ணலாம் நாம இவனை இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் வாப்பா ஆதி வா போலாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அண்ணன் கிட்ட பேசி பாத்தியா? சொல்லு, என்ன விஷயம்? அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணது எல்லாம் வெறும் போய் எல்லாம் உளறல்னு என்கிட்ட சொன்னார். நீ இப்படி கண்டபடி வளர்றத விட்டுட்டு என்ன விட்டு நிரந்தரமா விலகி போயிடுன்னு சொன்னாரு. அடக்கடவுளே, வீட்டுக்குள்ள யாரையுமே காணுமே. அது வந்து அவங்கெல்லாம் அது வந்து நான் என் ரூம்ல இருந்தல எனக்கு தெரியாது. நானும் உள்ள இருந்தேனா, அவங்கள எங்க போனாங்கன்னே தெரியல. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐ ஹோப் கௌதம் மாமாக்கு உங்களுக்கு நடுவுல சீனு எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. நீதான் அடிக்கடி சொல்வல்ல, கௌதம் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு, கேரிங்காவும் இருக்காருன்னு சொன்னல. கௌதம்
இப்பெல்லாம் என் மேல ரொம்பவே கேரிங்கா இருக்காரு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சின்ன தம்பி, நீங்க நம்ம பிரீத்தி ரூம்லயும் சித்தி ரூம்லயும் பாத்தீங்களா? ஒருவேளை அவங்கள அங்க இருக்காங்களோ என்னமோ. சரி, நான் பார்த்துட்டு வரேன். வித்யா, அழாத. சினு, நீ வித்யாவை எங்கேயாவது பாத்தியா? மேல இருக்காங்க. கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அப்செட்டாவா? ஏன்? தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க கேட்டு பாருங்க, ஒருவேளை உங்ககிட்ட சொல்லலாம்ல. வாங்கண்ணே, பார்த்து பார்த்து வாங்க. அதே 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 என்னாச்சு? என்ன இதெல்லாம்? மாமா, அதே உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் தனியா இருக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே அம்மா பிரியா, இருமா, கொஞ்ச நேரத்துக்கு அவனை தனியா இருக்க விடு. ஒருவேளை அவன் தனியா இருந்தா கோவம் தனியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துங்க, போங்க. வித்யா, சிட்டு, ஆதிக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு வச்சிருவாங்க. பிரியா, ஹலோ. நீ அவகிட்ட பேசினியா? இல்ல இன்னும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? ஆர்த்தி, நான் உண்மையா தான் சொல்றேன். இது வரைக்கும் அவகிட்ட பேச எனக்கு நேரம் கிடைக்கல. ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. கௌதம், உனக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. ஆர்த்தி, தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இன்னைக்கு நீயும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு கௌதம். நான் எப்படி இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. கௌதம், ஒன்னு வித்யாவை உன் வாழ்க்கையில இருந்து தூரமா அனுப்பிடு. இல்லைனா நான் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா தூரமா போயிடுவேன். ஆர்த்தி, தேவையில்லாம நீ தான் விஷயத்தை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் இப்ப போன்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் வீட்டுல இருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன், நான் உன்னை நேர்ல மீட் பண்றேன். நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கேன். இந்தா இது. சரி, நான் உடனே வரேன். ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. கௌதம், இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸ்க்கா? இந்த நேரத்துலயா? ஒரு முக்கியமான வேலை, நான் போய் தான் ஆகணும். ஆண்டி, நான் ஆதித்யாவை இந்த நேரத்துல தனியா விட முடியாது. உன் மனசுல இருக்கிற வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க பாரு, இந்த நேரத்துல நீ பேசுறதுனால வேதனை இன்னும் அதிகமா தான் ஆகும். பிரியா, கொஞ்ச நேரம் பொறுத்துரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீ போய் பாரு. அதுக்கப்புறமா ஆதியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவான். உனக்கு தெரியுமா, மத்தவங்க மாதிரி ஆதி கிடையாது. ரொம்ப நேரம் அவனால கோவத்தோட இருக்க முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன எல்லாமே சரியாயிடும். பிரியா அண்ணே, அண்ணனுக்கு சாப்பாடு.
எடுத்துட்டு போ. சரி விட ஆதித்யா, சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிடு. பசிக்கல பிரியா. அட, அது எப்படி பசி இல்லாம இருக்கும்? முதல்ல இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. எல்லாமே உன்னோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் தான். சாப்பாடை பார்த்ததும் தானே பசி எடுக்கும். கம்பல் பண்ணாத பிரியா, ப்ளீஸ். எனக்கு நிஜமாவே பசிக்கல. ப்ளீஸ். ஆதித்யா, நீ சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல தெரியுமா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுவா. நீ போய் சாப்பிடு. எனக்கு பசி எடுக்கல. நான் நிச்சயமா அப்புறம் சாப்பிடுறேன். நீ சாப்பிடாம நான் என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? வா ஆதித்யா, வா, உட்காரு உட்காரு. இந்த சாப்பாடு நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டேன். இந்த சாப்பிடு ஆதித்யா, சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா, சாப்பிடு. எப்படி சாப்பிட முடியும் பிரியா? நான் கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல பிரியா. அவங்களுக்கு முழு நம்பிக்கை கொடுத்திருந்தேன். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நான் சத்தியம் பண்ணிருந்தேன். அவங்க காதலை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியாம போயிடுச்சு பிரியா. அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வீண் பண்ணிட்டு அவங்கள வாழ்க்கையில சேர விடாம பண்ணிட்டேன் பிரியா. என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியல. நான் தோத்து போயிட்டேன் பிரியா. விட, நான் தோத்து போயிட்டேன். விட ஆதித்யா, விட. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சோ அதுக்கு பொறுப்பு நீ இல்ல ஆதித்யா. நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல ஆதித்யா. நீ எந்த தப்பும் செய்யல. ஹலோ, யார் பேசுறீங்க? வித்யா, வித்யா. என்ன? இரு இரு. ஹலோ, நான் தான் பேசுறேன் வித்யா. வித்யா, நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஆபீஸ்க்கு வர முடியுமா? வித்யா, நான் உங்ககிட்ட பேச வேண்டியது ரொம்ப அவசரம். இப்போ, அதுவும் உடனே.